கத்தியை வந்து தீட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்கள் நம்மளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிற பொழுது ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு உலக காரியத்தை குறித்து பேசுகிறோமோ, உலக காரியங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, இப்போ உலகத்தின் விஷயத்துக்கு தான் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். அங்கே இது நடந்துருச்சு, அவங்க வீட்டில் அது நடந்துருது, உலகத்தில் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நம்ம உலகத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். ஆனால் ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம சென்சிட்டிவாக இருக்க மாட்டோம். ஆனால் பேருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீடிங் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆவியானவரோட வார்த்தைக்கு எப்போ சென்சிட்டிவாக இருப்போம்னா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாள் நம்ம இருதயத்தில் எந்த அளவு நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதோ, இது கர்த்தரோட வார்த்தை, இது அவர் என்னோட கூட பேசுகிறார், இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன், இந்த வார்த்தை அவர் என் கூட பேசுகிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளால் உத்தரவாதமாக சொல்ல முடியுதா? ஒருவேளை அப்படி சொல்லுவீங்கன்னா நீங்கள் ஆவியானோட சத்தத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம எப்போ ஆண்டவரோட சத்தத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கோமோ அப்போ நம்ம உணர்வாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்.